எங்கேயோ போய் லவ் பண்ணி எங்கேயோ யாரோ கேஸ் போட்டதுக்காக பஞ்சு வச்ச காட்டி எடுத்தாச்சு. எங்க கேட்கணுமோ அங்கதான் கேட்கணும். இங்கதான் பதிவு பண்ணியாங்க. மக்கள் பதிவு பண்ணணும். எவனோ எங்க லவ் பண்ணா யாரோ கேஸ் போட்டாங்க. அது நாம அந்த பஞ்சுல போட்டு காட்டி வச்சு சீனா போட கிடையாது. மக்கள் மன்றத்தில் கேட்கிறேன். யாரோ பொண்ணு எங்கேயோ போய் லவ் பண்ணி எங்கேயோ யாரோ கேஸ் போட்டதுக்காக பஞ்சு வச்ச காட்டி எடுத்தாச்சு. எங்க கேட்கணுமோ அங்கதான் கேட்கணும். இங்கதான் பதிவு பண்ணியாங்க. மக்கள் பதிவு பண்ணணும். எவனோ எங்க லவ் பண்ணா யாரோ கேஸ் போட்டாங்க. அது நாம அந்த பஞ்சுல போட்டு காட்டி வச்சு சீனா போட கிடையாது. மக்கள் மன்றத்தில் கேட்கிறேன். சற்று முன் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பகிர்ந்த வீடியோ இணையதளத்தில் வைரல் ஆயிட்டு இருக்கு. முக்கியமா திமுகவுடைய மாமன்ற உறுப்பினர் பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவியை எவ்வளவு கொச்சையா பேசுறாரு அப்படிங்கிற இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நீங்க எந்த அளவுக்கு அதிர்ச்சி ஆனீங்களோ அதே மாதிரி தான் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதிர்ச்சியாகி அந்த மாமன்ற உறுப்பினரை கிழித்து தொங்க விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திமுகவையும் கிழித்து தொங்க விட்டுருக்காரு. முக்கியமா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி திமுக நிர்வாகியால் பாலியல் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டதை அடுத்து தமிழகம் முழுவதுமே பெண்கள் பாதுகாப்பு குறித்த கேள்வி எழுந்திருக்கும் நிலையில் சென்னை மாமன்ற கூட்டத்தில் சென்னை மாநகராட்சி 184வது வார்டு உறுப்பினரும் 14ஆம் மண்டல குழு தலைவருமான SV ரவிச்சந்திரன் என்பவன் பாதிக்கப்பட்ட மாணவியை மிகவும் கொச்சையாக விமர்சனம் செய்த காணொலி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. இதற்கும் ஹேஷ்டேக் போட்டு ஷேமான் யூ ஸ்டாலின் அப்படின்னு போட்டு ஸ்டாலின் அவர்களை கிழித்து தொங்க விட்டுருக்காரு. அடுத்தது, குற்றவாளி தங்கள் கட்சிக்காரன் என்பதற்காக பாதிக்கப்பட்ட மாணவியை தரைக்குறைவாக பேசும் தைரியம் யார் தந்ததுன்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. முக்கியமா இந்த SV ரவிச்சந்திரன், அதாவது இந்த மாமன்ற உறுப்பினர் இப்ப பேசினால இவன் எப்பேற்பட்ட யோக்கியவான் அப்படிங்கறதையும் அண்ணாமலை அவர்கள் தற்போது சொல்லியிருக்காரு. இந்த SV ரவிச்சந்திரன் என்ற நபர் கடந்த நில ஆக்கிரமிப்பு பெயர் போன 2006-2011 திமுக ஆட்சி காலகட்டத்தில் பெருங்குடி மற்றும் வேளச்சேரி பகுதிகளில் உள்ள காலி இடங்கள் கட்டிடங்களை எல்லாம் நில ஆக்கிரமிப்பு செய்த குற்றத்திற்காக குண்டாஸ் வழக்கில் கைதானவர். ஒட்டுமொத்த அயோக்கியர்களின் புகலிடமாக இருக்கும் திமுகவில் இது போன்ற நபர்களை மாமன்றத்திற்கு அனுப்பியதில் ஆச்சரியம் இல்லை அப்படி சொல்லியிருக்காரு. முக்கியமா இவனுடைய யோக்கியதை, இவன் பல நில அபகரிப்பு புகாரில் இந்த 2006-2011 திமுக ஆட்சி காலகட்டத்தில் பல நில அபகரிப்பு புகாரில் குண்டாஸ்ல உள்ள போனவன். இவனை தான் நீங்க மாமன்றத்துக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க. அது சரி, திமுக அப்படிங்கிற கட்சியே கிட்டத்தட்ட அயோக்கியர்களின் கூடரமா மாறிட்டு இருக்கு. அதுல யாராரு மாமன்றம் போறா, யாராரு சட்டமன்றம் போறா, நம்ம ஆச்சரியப்பட தேவையில்ல, எல்லாருமே அயோக்கியர்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமா இந்த மாமன்ற உறுப்பினர் அண்ணாமலை அவர்களை ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. அதாவது இவர் சாட்டையால் அடிச்சுக்கலாம், வெறும் பஞ்சால் செய்த சாட்டையால் தான் அடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அண்ணாமலை தரமான ஒரு பதிலடி கொடுத்திருக்காரு. பஞ்சினால் செய்த சாட்டை என்கிறார் இந்த ரவிச்சந்திரன். கோவையில் எனது இல்லத்திற்கு இருக்கும் அந்த சாட்டையை கொண்டு வருகிறேன். பஞ்சு சாட்டை தானே, அவர் மீதே சோதித்து பார்க்கலாம், தயாரா அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. முக்கியமா இந்த மாமன்ற உறுப்பினருக்கு எவ்வளவு திமிரு இருந்ததுன்னா அந்த மாணவியை கொச்சைப்படுத்தி பேசியிருக்காங்க. இவங்களுடைய அஜெண்டாவே அதான். அதனாலதான் இந்த FIR காப்பியா ரிலீஸ் ஆச்சு. இந்த FIR காப்பி ரிலீஸ் ஆனதுனால அந்த குடும்பத்துக்கு கெட்ட பேரு. முக்கியமா அந்த குடும்பமே தயவு செஞ்சு இந்த கேஸை எடுத்துக்காதீங்க, இதை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம், அவங்களே அவமானப்பட்டு வாபஸ் வாங்கி அந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் தான் அந்த FIR ரிலீஸ் பண்ணாங்க. தற்போது இந்த மாமன்ற உறுப்பினர் அதே மாதிரி இந்த குற்றவாளி திமுக நபர் அப்படிங்கிறதுனால அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை எந்த அளவுக்கு கொச்சையா பேசுறாங்க பாருங்க. தயவு செஞ்சு திமுகவுக்கு ஓட்டு போடும் ஒவ்வொரு பெண்களும் யோசிச்சு ஓட்டு போடுங்க. எந்த அளவுக்கு மட்டமாக இருக்காங்க அப்படிங்கிறத கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ணாமலை அவர்கள் போட்ட இந்த தரமான இந்த பதிலடி பற்றி நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த திமுக மாமன்ற உறுப்பினர் எவ்வளவு கொச்சைப்படுத்தி அந்த பெண்ணை பேசுறாரு, அந்த மாணவியை பேசுறாரு அப்படிங்கிறப்ப ரத்தம் எல்லாம் கொதிக்கிறது. கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.